நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டோட இஎம்ஐ கட்டலைன்னா, ஒரு கன்சியூமர் லோன் வாங்கினேன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் வாங்கினேன், அதோட லோனை நீங்கள் கட்டலைன்னா, வாங்கின லோன் அமௌண்ட்டு கரெக்டாக செக்கு பாஸ் ஆகாமல் செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா, வாங்கின லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தாங்க கட்டணும், ஆனால் நான் லேட்டாக கட்டுறேன் அப்படின்னா உங்களோட சிபில் எல்லாமே பாதிக்குமா? இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கேள்விகள்லயே சொல்லியிருந்தோம், என்னென்ன காரணத்தினால இந்த சிபில் பாதிக்கும் அப்படின்றது தான். இவ்வளோ காரணத்தினால இந்த சிபில் பாதிக்குமா, இதை பற்றி முழுமையாக நம்ம சொல்ல போகிறோம். இஎம்ஐ அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே அதில் கவர் ஆகிடும். நார்மலாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு லோன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை கட்டுறோம் அப்படின்னா இஎம்ஐ. இது ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம், ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் லோனுங்க, ஒரு கார் லோனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அது இஎம்ஐ தான். இதில் மக்களோட புரிதல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணுங்க. என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் நாளைக்கு கட்டுறேன், ஒரு நாள் தள்ளி கட்டுறதுல என்னங்க கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நான் கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட்டு நான் ஒரு நாள் நாளைக்கு தள்ளி கட்டுறேன் அப்படின்றாங்க. ஆனால் இதை பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டேட்டுக்கு அவங்க இஎம்ஐயை இசிஎஸ் ஆகோ இல்லை ஏசிஹெச் போட்டோ டெபிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ டெபிட் மோடில் போயிடும். ஸோ அப்போ ஆட்டோ டெபிட் மோடில் போகும்போது உங்களை தேடி யாரும் பணத்தை வாங்க மாட்டாங்க, உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா டெபிட் ஆகும். ஸோ அப்போ டைரக்டா டெபிட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக உங்களோட அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு 50-100 சர்ப்ளஸாகவே இருக்கணும். ஏன்னா எப்படியும் நம்ம பேங்க்காரங்க ஏதாவது ஒரு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் அடிப்பாங்க. எதுக்கு போகும் எப்போ போகுன்றது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு 50 ரூபா 100 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருக்கிறது நல்லது தான். ஏன்னா அதுவும் நடந்திருக்குங்க. 2100 ரூபா ஒரு இஎம்ஐ போகுது அப்படின்னா ஒரு கஸ்டமர் என்ன பண்றாரு, அக்கௌண்ட் ஜீரோலயே இருந்தது, ஒரு 2100 ரூபா இன்னைக்கு லோன் அமௌண்ட் எடுக்கிறாங்கன்னா நேற்று போட்டு வச்சிருக்காரு. அவர் போட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு ஒரு 120 ரூபா சார்ஜ் எடுத்துட்டாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் இஎம்ஐக்கு போகல. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நான் அக்கௌண்ட்ல போட்டு வச்சேன், நீங்க தாங்க 120 ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்றாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்றேன், சிஸ்டம்ல உங்களுக்கு எந்த சார்ஜஸ் விழ போகுதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நம்மளோட அக்கௌண்ட்ல நம்ம சர்ப்ளஸ் அமௌண்ட் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்கள தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் தெரிய போறது இல்லை. ஸோ நம்ம போய் பேசுறதுனால அதுக்கு ஒரு உண்டான சொல்யூஷனும் கிடைக்க போறதே கிடையாது. ஸோ இஎம்ஐ டேட் என்னவோ அந்த டேட்ல கண்டிப்பா பாஸ் ஆனால் மட்டும்தாங்க சிபில்ல அஃபெக்ட் ஆகாது. ரெண்டாவது விஷயம், இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஏங்க லோனுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க, லோன் வாங்கும்போது என்ன சொல்றாங்க, சார் சிபில் எங்கேயாவது வச்சிருக்கீங்க, சிபில் ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக கட்டியிருக்கீங்களா, எல்லாமே கட்டியிருக்கோங்க. செக் பண்ணி பார்க்குறோம், செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கன்சியூமர் லோனில் எங்கேயோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லையா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், 7 டியூ கட்டிட்டேன், கடைசி ஒரு டியூ மட்டும் தான் கட்டலை, அதுதான் 7 டியூ கட்டுவிட்டேன், இல்லைங்க ஒரு டியூ தான் கட்டாம விட்டேன் அப்படின்றாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அது சிபில்ல அஃபெக்ட் ஆகும். அந்த ஒரு 500 ரூபா டியூவோ ஒரு 1000 ரூபா டியூவோ நீங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வாங்கும்போது அங்கே என்பிஏ ஆகி ஃபுல்லாக உங்களுக்கு வாராக்கடனில் போய் நிற்கும். அப்போ உங்களோட கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவாங்க, உங்களை இந்த கஸ்டமர் வாங்கினா திருப்பி கட்ட மாட்டாரு அப்படின்ற கேட்டகரியில் போய் வச்சிருவாங்க. ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட் லோன், ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எனி கைண்ட் ஆஃப் ஹோம் அப்ளைன்ஸ் நீங்கள் எது வாங்கினாலும் சரியாங்க, அதுவும் நீங்கள் கரெக்டாக கட்டலைன்னா உங்களோட சிபிலை பாதிக்கும். அடுத்த விஷயங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய லோன்ஸில் போகும்போது ஓடி லோன்ஸ், ஸோ அந்த ஓடி லோன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதம் மாதம் நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் கட்டலைன்னா உங்களுக்கு சிவில்ல அஃபெக்ட் ஆகும். இப்போ ஹவுசிங் லோனே வாங்குகிறோம், ஃபுல் டிரான்சி டிஸ்பர்ஸ்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா லோன் வருதுன்னா ஒரு 3 லட்சம், ஒரு 4 லட்சம், 5 லட்சம், இந்த மாதிரி பிரித்து தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஹோம் லோன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ அந்த முழுமையாக அந்த லோன் வர்ற வரைக்கும் நீங்கள் அதற்கு உண்டான வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த வட்டியை நீங்கள் தள்ளி கட்டினாலும் உங்களோட சிபில் பாதிக்கும்.
அது எப்படிங்க அங்கதான் அந்த டேட்ல இசிஎஸ் பாஸ் ஆகுதுன்றீங்க, இது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், நம்ம அக்கௌண்ட்ல போய் நம்ம கட்டி விடுறது தான், அது எப்படிங்க உங்களுக்கு இசிஎஸ்ஸே போகாம வந்து சிபிலை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோன் வந்து இன்னைய டேட்டுக்கு கட்டணும்னு வந்து வந்துருச்சுன்னா எவ்வளோ நாள் நீங்க தள்ளி கட்டுறீங்களோ அவ்வளோ நாள் அங்க டிலே விழுந்துட்டே இருக்கு. உங்களோட சிபில் ரிப்போர்ட் எங்கேயாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் எக்ஸ் போட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்லயோ போட்டு நடுவில் வந்து 001 02 03 இல்லை 49 59 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்ல இருந்து நீங்க தள்ளி கட்டி இருக்கிறதுக்கு உண்டான டேஸோட கால்குலேஷன். 029னா அந்த லோனுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்க 29 நாள் தள்ளி கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை பேங்க் டைம்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, 30 நாளுக்கு மேல யாரெல்லாம் தள்ளி கட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் புதுசா லோன் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்தந்த டேட்டுக்கு கரெக்டா கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் எந்த பாதிப்பும் வராது. ஒரு 90 டேஸ்க்கு மேல போயிடுச்சுனாலே உங்களை வந்து என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் கேட்டகரியில கொண்டு போயிடுவாங்க, வாரா கடனுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்க போனாலும் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ மேக்சிமம் உங்களுக்கு இஎம்ஐ கட்டாம விட்டா என்ன சிபில்ல பாதிப்பு வரும்ன்றத சொல்லியிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.